ஏய் யாரடி ஃபோன் பண்ணிட்டே இருக்கா? எடுத்துதான் பேச. இந்த குரு லூசு தாண்டி சும்மா கால் பண்ணிட்டே இருக்கான். எந்த குரு? குமரகுரு. ஏய் குருனா யாரு சொல்லு? உன்னோட முன்னாள் மாமா. 3 நாளைக்கு மாமாவா? அப்ப 4வது நாள் அவன் செத்து போயிடுவான். சும்மா இரேண்டி. ஏய் அமைதியா இருடி. இதெல்லாம் இதுக்கு இவகிட்ட சொல்லிட்டு இருக்க? செல்லக்குட்டி நீ வா. ஏய் எடுத்து பேசுறி. என்ன வாண்டி அவனுக்கு? அவனா டெய்லி குடிக்கிறான், தம் அடிக்கிறான். அதனால எனக்கு பிடிக்கல, அதான் கழட்டி விட்டுட்டேன். ஆனா இப்ப என்னடானா நீ கழட்டி விட்டதுனாலதான் நான் தம் அடிக்கிறேன் குடிக்கிறேன்னு என் மேலேயே பழி போடுறான். பாத்துடி, வீட்டுக்கு இது வந்து பிரச்சனை பண்ணிட போறான் அவன். நீ வேற ஏண்டி, அவனுக்கு அந்த அளவுக்குலாம் தைரியம் இல்ல. ஏய் ஃபோன் பண்ணிட்டே இருக்கான், இப்ப எடுத்து கேட்க போறியா இல்லையா? ஏய் குட்டச்சி, அந்த போன் எடு. ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? நான் தான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டேன்ல, சும்மா கால் பண்ணிட்டே இருக்க. ஏய் எப்படிலாம் நம்ம லவ் பண்ணோம். சரி இப்போ அதுக்கு என்ன இப்போ? ஏய் உங்க வீட்டுக்கு வெளியே தாண்டி நிக்கிறேன், வாடி வெளியே. என்னது வீட்டுக்கு வெளியே இருக்கியா? ஏய் எதுக்கு இங்க வந்த? ஏய் கீழே வாடி, இங்கதான் இருக்கேன். சரி இரு வரேன். ஒண்ணுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா நானே. ஏய் உனக்கு என்னதாண்டா வேணும்? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் செருப்பு கட்டிக்கலாமா? பிஞ்சிரும். ஷூவை போட்டு வா போலாம். ஏய் ஒழுங்கா சொல்றத கேளு, இங்க இருந்து போயிடு. எங்க மாமாக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளவுதான் பாத்துக்கோ. ஐயோ பயந்துட்டப்பா, ரொம்ப பயந்துட்டேன். வர சொல்லு மாமா மச்சான் அக்கா தம்பி எல்லாரையும் வர சொல்லு, இங்கேயே வச்சு முடிச்சிடலாம். சம்மந்தம் முடிச்சிடலாம் சொல்ல வந்தேன். ஏய் என்னடிங்க பிரச்சனை? யார் இவன்? ஏய் அவன் எக்ஸ்டி. எக்ஸா? பாக்க ஃபிக்ஸ் வந்த மாதிரி இருக்கா. எக்ஸ்ன்ற? ஐயோ என்னை கலாய்ச்சிட்டாங்கப்பா. ரகடுகள். ஏய் என்ன பத்தி தெரியாம ஓவரா பேசிட்டு இருக்கா. நான் யார் தெரியுமா? ஏய் சீக்கோடி. அது எப்படி இந்த மாதிரி ஃப்ராட் பசங்களா பார்த்து லவ் பண்றீங்க? மூஞ்ச பார்த்தாலே தெரியல. ஹலோ மேடம், ஃபேஸ் இஸ் தி ஐடல்ஸ் ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட்ஸ் ஆஃப் மை மைண்ட். அப்படினா அகத்தின் அழகு அகத்துல தெரியும். இங்க பாரு குரு, நான் தான் உன்னை வேணாம்னு சொல்லிட்டல, ப்ளீஸ் இங்க இருந்து போயிடு. பாரா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா போயின்னு மிரட்டனேன், அப்புறம் ப்ளீஸ்டா என்னை விட்டுறா அப்படின்னு கெஞ்சுற. கொஞ்ச நேரம் போனா கால்ல விழுவியா? ஏய் நீ எல்லாம் ஒரு ஆளு, உன் கால்ல வர விழுவாங்களா? ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. அப்படி தாண்டி பேசுவேன், ஏன்னா நான் சுக்கம் பண்ண வந்திருக்கேன். ஏய் இங்கெல்லாம் யாரும் சிக்கன் சாப்பிடுறது இல்ல, போடா. ஐயோ சிக்கனா சிக்கன் இல்லம்மா, பிரச்சனை பண்றது. ஓ பிரச்சனை எங்ககிட்டயே பண்ணுவீங்களோ? பிரச்சனை பண்ற மாதிரி தான் 2 பேரும் ரோட்ல போய் பண்ணுங்க போங்க. ரோட்ல தானே, நான் ரோட்டுக்கு போறேன், குடும்பத்தையே கூட்டு வா. ஏய் நீ ஏன்டா ரோட்டுக்கு போற? என்ன நீ ரோட்டுக்கு போனா ஏன் ரோட்டுக்கு போறேன்னு கேக்குற? வீட்டுக்கு வந்தா ஏன் வீட்டுக்கு வந்தேன்னு கேக்குற? அப்ப நான் எங்க தாடி போறது? உன் வீட்டுக்கு போ. முடியாதுடி முடியாது, நான் இங்கதான் இருப்பேன், இப்படிதான் ஆடுவேன். உன் கையை பிடிச்சிருந்தனால எவ கையை பிடிச்சிருக்கா? ஏய் பேசிட்டு இருக்கும்போது கைய பிடிக்கிற உன்ன. என்ன பண்ற? ஏய் ஏய் என்னடி அடிச்சிட்ட? நான் யாரு? கைய பிடிச்சிருந்தா சும்மா விடுவாங்களா? போடி. ஏய் மூச்சே வரலடி. அடி பாவி, ஒரு அடியில ஆளையே காலி பண்ணிட்டியேடி. என்னது செத்துட்டானா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது? ஏய் என்னடி ஆச்சுங்க? உன் ஆளு இங்க தூங்குறான். அவனே ஆள் இல்ல, என் எக்ஸ். இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. சரி இவன் எதுக்கு இங்க தூங்குறான்? அவன் தூங்கலடி, அவன் செத்துட்டான். ஓ அவன் எக்ஸ் இல்ல, அவன் லேட்டு. செத்துட்டானா? ஐயோ தோ இந்த அபிதான் கொலை பண்ணான். ஐயோ கொலை கொலை போலீஸ் 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 வாங்க. ஐயோ போலீஸ் போலீஸ். வாய மூடுடி. கை எடுறி, லிப்ஸ்டிக் போடு. சத்தம் போடாம இருடி, இல்லனா இந்த அபி உன்னையும் கொலை பண்ணிடுவா. கொலை பண்ணுவாளா? என்னடி என்ன கொலைக்காரனே முடிவு பண்ணிட்டீங்களா? ஆமா நீதானே அவனை கொலை பண்ண, அப்ப நீதான் கொலைகாரி. அப்படியெல்லாம் சொல்லாதடி, எனக்கு பயமா இருக்கு. சரி அதெல்லாம் விடுடி, ரொம்ப தேங்க்ஸ். முதல்ல கைய கொடு. ஏண்டி? இவனே ரொம்ப நாளா பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான், நானே என்ன பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருந்தேன். நல்ல வேளை நீ ஒரே அடியா அடிச்சு ஆளை முடிச்சிட்ட. என்னடி என்னென்னமோ சொல்ற? ரொம்ப தேங்க்ஸ் டி, எனக்காக அவனை போட்டு தள்ளிட்டு ஜெயிலுக்குலாம் போக போறல. அந்த மாதிரிலாம் சொல்லாதடி, என்ன எப்படியாச்சும் காப்பாத்துங்க காப்பாத்துங்க. எப்படியாவது காப்பாத்துங்கன்னா இந்த பாடியை கொண்டு போய் மறைச்சு வச்சுட்டு நைட் யாருக்கும் தெரியாம தூக்கி போட முடியும்? அப்படியே பண்ணிரலாம்டி. என்னது மறைச்சு வைக்க போறீங்களா? மாமாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான்.
அதெல்லாம் விடுங்க, நம்ம அவருக்கே தெரியாம தான் மறைச்சுக்க போறோம். ஏய் யாரோ வர மாதிரி இருக்குடி. ஏய் வாங்க வாங்க. ஏய் இவனை தூக்கிட்டு போய் உள்ள போட்டுடலாம்டி. புடிங்கடி புடிங்க. புடி புடிடி. பாத்து மெதுவா. எனக்கு இவ்ளோ வெயிட் இருக்கா? இங்க வச்சிருக்கலாமா? ஏய் இவனை என்னடி பண்றது? ஏய் எத்தனை படம் பார்த்திருக்கோம். பேசாம இவனை நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஒளி வச்சிரலாம். ஃப்ரிட்ஜ். அஜி கமலங்க. நம்ம பேசாம அவனை டிவில ஒளி வச்சலாம். அப்புறம் ஏன் டவுட் வரும்? ஏய் விடுறி. புடி யாரோ வர மாதிரி இருக்கு. இவனை தூக்கு. சோஃபா சோஃபா. புடிடி. ஒருத்தி ஐயோ தூக்கவே முடியல. புடிங்கடி. அந்த கையை யார புடிங்க. போடு போடு. என்ன அபி பண்ற? பயப்பட. யோ குழந்தை, ஆச்சரியம், அதிசயம், அற்புதம், ஆனா உண்மை. அடச்சை நிறுத்துங்க. என்ன சொன்னீங்க? ஆச்சரியம், அதிசயம், அற்புதமா? முதலாளி, இவங்க 4 பேருமே நம்ம வீட்டு திருஷ்டி பொம்மைங்க. ச்சே, ஏய் குழந்தை வந்தன்னு வை உன்னை. வந்தன்னா சும்மா நிக்கிறேங்கண்ணா. அவர் அதை சொல்லல. 4 பேர் அதிசயமா ஒண்ணா உட்காந்துருக்காங்களா, அதை சொல்றாரு. இல்ல முதலாளி, அட அது இல்லப்பா, இந்த சோபா வாங்கும்போது கடைக்காரன் சொன்னா இதுல 3 பேர் தான் உட்கார முடியும்னு. ஆனா இவங்க 4 பேர் உட்காந்துக்கிறாங்கப்பா, அதை சொன்னேன். 4 பேர் இல்ல மாமா, இங்க 5 பேர் கூட உட்காரலாம் இந்த சோஃபால. 5 பேரா? அது எப்படி? மாமா அது வந்து நாங்க 4 பேர் உட்காந்துருக்கோம்ல, பின்னாடி ஒருத்த படுத்துட்டு இருக்கோம். பின்னாடியா? அதாவது இப்போ 4 பேரும் உட்காந்துருக்கோம்ல, உட்காந்து எழுந்து போனதுக்கு அப்புறம் பின்னால யாராவது வந்து படுத்துக்கோங்க அப்படி சொல்றாங்க. ஓஹோ, அதெல்லாம் சரி. இவங்கெல்லாம் ஏன் கொலை பண்ண மாதிரியே முழிச்சிட்டு இருக்காங்க? நான் இல்ல, இவதான். நான் வேணும்னு பண்ணல. அட பயப்படாதீங்க, உடச்சிருந்தா சொல்லுங்க, சரி பண்ணிடலாம். இவர் யாரு? இவரு நம்ம பேர் இன்ஸ்பெக்டர். அட பைப் இன்ஸ்பெக்டர்மா. அண்ணே என்னைய பத்தி சொல்லுங்கண்ணே. இவர் அவரோட அசிஸ்டன்ட். ஸ்க்ரூ டிரைவர். நம்பரா? நான் பயந்துட்டேன். சரிம்மா, எழுந்துருங்க, எழுந்து உள்ள போங்க. எதுக்கு? பின்னாடி ஏதோ பழுப்பு லீக் ஆகுதுண்ணா குழந்தை, அதை பார்க்கணும். டேய் போடா, சரி பண்ணிட்டு போடா. ஓகே பாஸ், நான் என்ன பாத்துக்கிறேன். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் லீக் ஆகல மாமா. இந்த குழந்தை ஒரு லூஸ். இவன் சொல்றான்னு போய் நீங்க கேட்டுட்டு வரீங்க பாருங்க. டேய் எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லிக்கினு இவ இப்படிதான். சரி வாங்க, மேல தில்லிக்காவன் சொன்னாங்க, அதை போய் சரி பார்ப்போம். முதலாளி. டேய் மேல போ, போ. போ. டேய் எங்க போற? இது எடுத்துட்டு போ. கட்டிங் பிளேட் மறந்து வச்சுட்டு போற பாரு. போ. கட்டிங் பிளேரா? போடா. அவங்க 3 பேரும் கீழே வந்து பாக்குறதுக்குள்ள ஏதாவது பண்ணணும், இல்லன்னா மாட்டிப்போம். நான் ஏன் மாட்டி போறேன்? நீ தானே கொலை பண்ண. ஏய் உன் அக்காக்காக தானே பண்ண. ஏய் நானும் அவனை கொலை பண்ண சொன்னேன், நீ தானடி அவனை போட்டு அடிச்ச. எனக்குலாம் தெரியாதுப்பா. ஏய் உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்கடி. இந்த பாடியை முதல்ல என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. ஏய் ஏதோ தண்ணி கொட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஏய் அதான் லீக் ஆகுதுன்னு அந்த குழந்தை சொன்னால. என்ன பண்ணலாம்? போய் பார்க்கலாம். சரி வாங்க. அக்கா, ஃபர்ஸ்ட் தலை இந்த சைடு தானே இருந்தது, இப்போ அந்த சைடு இருக்கு. எப்படி? ஏய் அவன் ஏன் ஆளு எனக்கு தான் தெரியும். அவன் இந்த சைடு தான் படுத்திருந்தான். அக்கா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ஃபர்ஸ்ட் தலை இந்த சைடு தான் இருந்தது, இப்போ அந்த சைடு இருக்கு. இவ ஒருத்தி லூஸ் மாதிரி ஏதாவது பேசிருப்பா. தூக்குடி. இவளுங்க இங்க என்ன பண்றாங்க? டேய் யாரையும் காணுமே. இங்க பாருடா. உங்களுக்கு இங்க என்ன வேலை? அது நாங்க உங்க ரூமை க்ளீன் பண்ண வந்தோம். எங்க ரூமை நாங்களே க்ளீன் பண்ண மாட்டோம். நீங்க எதுக்கு க்ளீன் பண்ண வந்தீங்க? இவங்க தான் க்ளீன் பண்ண சொன்னாங்க. ஆமா நாங்க தான் சொன்னோம். எனக்கு வந்து மாமா சொன்னாங்க, அதனால நாங்க சொன்னோம். அவரு எங்க ரூம உங்ககிட்ட க்ளீன் பண்ண சொன்னாரா? ஆமா நீங்க தான் உங்க ரூமை க்ளீன் பண்ண மாட்டீங்கல, அதான் எங்களை க்ளீன் பண்ண சொன்னாரு. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு சந்தேகமால இருக்கு. ஆமா. மாமா என்ன சந்தேகப்படுறீங்களா? அண்ணா தங்கச்சி மேலேயே சந்தேகமா? தங்கச்சி உன்னை சந்தேகப்படுவானா? அடிங்க, நீ தாண்டி பண்ணிருப்ப. சொல்லு என்ன பண்ண? ஆமா ஆமா இவதான் பண்ணா. நிறுத்துடா, சும்மாரா.
அவங்களே ஏதோ நம்ம ரூமை க்ளீன் பண்ணலான்னு வந்திருக்காங்க. அவங்கள வேற நோண்டி நோண்டி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டா நீ தான்டா கேட்க சொன்ன. நான் கேட்டா உனக்கு அங்கே போச்சு அறிவியா? டேய் 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 ஓவரா நடிக்காதடா. வாடா நம்ம போவோம். ஏண்டா அழுவ கூட விட மாட்டியாடா? ஐயோ போச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்ம மாட்டிக்க போறோம். பேசாம அவங்க கிட்ட சொல்லிடலாமா? ஏய் அதெல்லாம் வேணாம், அமைதியா இருடி. ஏய், எனக்கும் அதுதான் சரின்னு படுது. ஏய் நான் போய் மாமா கிட்ட சொல்ல போறேன். ஐயோ யாரா வாங்க. மாமா மாமா. அம்மா பேய். ஏய் பேய் இல்லடி, அவன் உயிரோட வந்துட்டான்டி. ஏய் நீ உயிரோட தான் இருக்கியா? அடி பாவி, உயிரோட இருக்கவன செத்துட்டான்னு சொல்லி என்ன கொலைகாரியாக பாத்தியா? நானும் அப்படிதாண்டி நினைச்சேன். ஏய் கேர்ள்ஸ், எங்க வீட்ல நீங்க என்ன பண்றீங்க? ஏய் அரபோத, இது எங்க வீடுடா முண்டோ. உங்க வீடா? ஏய் நீ தானடா காலையில வந்து அவ கூட சண்டை போட்ட, மறந்துட்டியா? ஏய் ஒத்தெல்லாம் ஏன்டி இப்போ ஞாபகப்படுத்துற? சரி அதே உயிரோட இருக்கான்ல, இனி நீயாச்சு உன் எக்ஸ் இவனாச்சு, என்ன ஆள விடுங்க, நான் போறேன். அட்டி பாவி, நீ ஒருத்தி மாட்டிக்க கூடாதுன்னு நாங்க எல்லாரும் இங்க ஃபுல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இப்படி பாதியிலே கழட்டி விட்டு போறியா? அடிச்சு நிறுத்துங்க. எனக்கு அடிச்ச போதெல்லாம் எனக்கு நான் போய் திருப்பி அடிச்சிட்டு வரேன். ஏய் உன்னாலதான் அவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுல வேற நீ போயிட்டு மறுபடியும் வர போறியா? ஏய் நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா அவனை அடிக்க போறீங்களா? அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் அடிப்பேன். கேர்ள்ஸ் அடிக்காதீங்க. ஐயோ ஐயோ ஐயோ. இங்க பாருங்க முதலாளி, நீங்க கேட்ட பைப்பு 2025 ரூபா. சரியா? எவ்வளவு? வாங்கிட்டு வந்துடுறேன். 2025. 2025. டேய் அவன் தான் சொல்றான்ல. கேர்ள்ஸ் என்ன விடுங்கடி. ஐயோ ஐயோ ஏண்டி ஐயோ. ஏய் புடி புடி. என்ன சத்தம்? இவன் யாரா யாரா பறந்து வரான்? டேய் இவனா போன வாரம் வாசல் வரைக்கும் வந்தா, இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வந்துக்கறான்டா. வாசல்லையா? இப்ப வீட்லயா? டேய் நீ என்ன பண்ணிக்கிற வீட்டுக்குள்ள? ஒரு சின்ன ப்ராப்ளம். எது ப்ராப்ளமா? முதலாளி ஏதோ ப்ராப்ளம் தான் எங்களை வர சொன்னீங்க. இப்போ வேற ஒண்ணு வச்சு பார்த்துட்டு. அந்த ப்ராப்ளம் இல்லப்பா, இது வேற ப்ராப்ளம்பா. முதலாளி I'm not only doing plumbing work only. நான் பெயிண்டிங் எலக்ட்ரிஷியன் எல்லாம் பார்ப்பேன். அட சூப்பர் சார். நானும் கூட சேர்ந்து டேய் பாப்பேன் சார். நீ பார்த்த வரைக்கும் போதும், கொஞ்ச நேரம் சும்மா நில்லு. இது அந்த பிரச்சனை இல்லப்பா, வேற பிரச்சனைப்பா. டேய் உள்ள என்ன பண்ணிக்கிற? அவங்க 4 பேரு, நான் ஒத்தாளு, என்னால முடியல. இது முடியலையா? காப்பாத்துங்கடா டேய். டேய் ஏமா இரு இரு. ஏமா என்னதாமாச்சு? மாமா நான் சொல்றேன் மாமா, உங்களுக்கு தெரியும். என்ன நடந்துச்சு தெரியுமா? என்னம்மா திரும்பவும் பிளாஷ்பேக்கா? ஆல்ரெடி எபிசோடு 8 பிளாஷ்பேக் போறேன்னு எடிட்டர் திட்டுறாரு. சரி சொல்லி தோங்க. என்னம்மா அதை கூட பார்க்க முடியல, அவ்வளோ கேவலமாக்குது. எருமை மாடு, எவ்வளவு தைரியம் இருந்தா வீட்டுக்குள்ளே வந்திருப்ப. யோ குழந்தை போன் போடு. யோ குழந்தை போலீஸ் போன் பண்ணியா? என்ன சொல்லினே இருக்கிறேன், கீழே பாத்துனே இருக்கிற. முதலாளி எனக்கு அப்ப இருந்தே பேட் ஸ்மெல் வந்துட்டே இருக்கு. ஏய் தள்ளுங்கடா. உங்ககிட்ட தானே. டேய் கால மாதிரி. முதலாளி நான் அப்பயே சொன்னல, தண்ணி இங்கதான் லீக் ஆயிட்டே இருக்கு. முதலாளி இங்க லீக் ரெடி பண்ணிடலாமா? அட இவன் வார்த்தை இருடா. இருங்க நான் போய் பார்த்துட்டு போடா, அதுக்கு என்ன சம்பளம் வாங்குற? என்ன நக்கி பாரு. முதலாளி என்ன தண்ணி உப்பு கரிக்குது. பிளடி சால்ட். பிளடி சால்ட்டா? டேய் வலசராகத்துல நீர் மட்டம் கீழே போயிடுச்சுல, அத உப்பு தண்ணி வந்து பழகுதுடா. அது தண்ணி இல்ல. விடியலிலும் நடு இரவினிலும் இது ஓயாதே ஓயாதே. சிரிப்பினிலும் பல சீனங்களிலும் மிக கலந்து காத்திருக்கும். அப்பா ஓடுறப்பா, அப்பா ஓடுறப்பா. ஆனா விட போ. டேய் எது கேளுக்கு தெரியாம எடுத்து நக்கிட்டு அப்புறம் வாந்தி போடா. கண்டது எடுத்து நக்க வேண்டியது அப்புறம் வாந்தி எடுத்துக்கணும். சும்மா ஊட்ட ஆரம்பிச்சுக்கணும். முதலாளி அதான் எந்த போய் லீக் ஆகுதுன்னு தெரிஞ்சிருச்சுல, அடைச்சிடலாம். தம்பி நீ நினைக்கிற மாதிரி அது பழுப்புல இருந்து வந்த தண்ணி இல்லப்பா. சார் இது எங்க கழுவுறது? டேய் கழுவுறது என் மூக்குல வச்சடா உன்னை.